பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின்னும் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி யாடிக்கொண்டு இருக்கிறாய். எனக்குள் புகுந்த எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் ஆடுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் வளருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஒருமுறை பார்த்தால் பலமுறை நினைக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதில் ஆனால் அதுதான் சரித்திரமோ? ஒருமுறை பார்த்தால் பலமுறை நினைக்கிற என்ன விசித்திரமோ? நண்பனை எனக்கு காதில் ஆனால் அதுதான் சரித்திரமோ? மன்மதனே உன்னை பார்க்கிறேன், மன்மதனே உன்னை ரசிக்கிறேன். ஐயோ அச்சோ, என்னங்க பண்ணீங்க? இப்படி பைத்தியமாயிட்டேன். என்னால் இங்கே இருக்கவே முடியல. எப்படா உங்களை பார்ப்பேன் இருக்கு. நான் தான் இங்கே உங்களை நினச்சிட்டு இருக்கேன் போல. நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கல்ல. ஆனால் பாரு, என்கிட்ட பேசும்போது மட்டும் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் கண்டிப்பாக இருந்து ஆகணும்னு ஓவராக டைலாக் விட்டீங்க. ஆனால் வந்து 3 நாள் ஆகுது. ஒரு கால் அப்போது சும்மா என்னை பார்க்கும்போது மட்டும்தானா? அப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்துருவீங்க போல, அப்படி தானே? சரி ஓகே, அப்படியே இருங்க. இன்னும் 3 to 5 டேஸில் எப்படி ஊருக்கு வந்து தானே ஆகணும். அப்போ என்ன பார்ப்பீங்கள்ல, அப்போ இருக்கு உங்களுக்கு. ஐயோ ஆமாம்ல, என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்லைல்ல? இதில் வேறு சாருக்கு நானே தான் ஃபோன் நம்பர் தரணுமா? ஏன் அவங்களால என்னோடய ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்க முடியாதா என்ன? இதில் வேறு ஓவராக நான் தந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசுவாங்களாம். நானும் தரமாட்டேன். அப்போது நீங்கள் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். அதான் ப்ரப்போஸ் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் என்ன? சக்தி கிட்ட கேட்டு ஃபோன் நம்பர் வாங்கி பேச வேண்டியதானே? அப்போது உங்களால் என் கூட பேசாமல் என்னை பார்க்காம இத்தனை நாள் இருக்க முடியும், அப்படி தானே? சரி ஓகே, இப்போ நான் தான் பைத்தியமாக இருக்கேனா? நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, அப்படி தானே? அச்சோ அச்சோ, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டிங்களே. ஏன்டா வந்தேன்? என்னை ஏன்டா பார்த்தேன்? இதெல்லாம் சரியாக பண்ணுறேனா? இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அச்சு இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆனால் அச்சோட அம்மா, என்னோட அம்மா அப்பா, இவங்களெல்லாம் நினச்சி பார்க்காம இதெல்லாம் தப்புன்னு தோணுது. ஆனால் அச்சு இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அச்சு நான் இப்போவே அச்சுக்கிட்ட பேசி ஆகணும். பரவாயில்ல, நான் தோத்தேன்னே இருக்கட்டும், எனக்கு அச்சு கூட இப்போவே பேசணும். இந்த 3 நாள் நான் பட்டதெல்லாம் போதும். எனக்கு அச்சுவை பார்க்க தான் முடியல. வாய்ஸையாவது கேட்கலாம்ல? என்கிட்ட தான் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கே. அப்புறம் என்ன, நான் ஃபோன் பண்ண தான் போகிறேன். நான் கண்டிப்பாக அச்சு கூட இப்போ நான் பேசியே ஆகணும். என்னது? உனக்கு ஒரு தடவை சொன்னால் காதில் கேட்கவே கேட்காதே, அடிக்கடி சொல்லணுமா? இல்லை, நீங்கள் இங்கேயே இருக்க போகிறோன்னு சொன்ன மாதிரி அப்படி தான் சொன்னீங்களா? ஏன் மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களோ? அப்புறம் காஃபி போடுற வேலை இல்லைல்ல, திருட்டுத்தனமாக பயந்து கிச்சனுக்குள்ளே போய் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் அந்த டென்ஷன்லாம் இல்லைல்ல, அதுக்காக தான். ஐயோ என்ன? ரொம்பலாம் சந்தோஷப்படாத. எனக்கு காஃபி வேணும்னா உன்கிட்ட தான் கேட்பேன். இதுக்காகவே அங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு வருவேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நீ இப்படி படுத்துறீங்க? சவுண்டா என்ன? உங்களுக்கே ஓவரால காஃபி சாப்பிட்றதுக்காக அவ்வளோ தூரமா? என்ன? மேடமோட காஃபிக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். மேடம் காஃபி சாப்பிடாம அன்னைக்கு நாளே ஓடாது, அதனால தான். என்னது? ஏங்க நிஜமாவா சொல்கிறீங்க? ஏன் உன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த அளவுக்கு கேவலமாக காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தியா என்ன? அது வந்து அது சொல்லு. ஆமாண்டா, அப்படிதான் கேவலமாக காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லு. அதானே உண்மை. ஒரு நாள் சர்க்கரையே இல்லாத காஃபி, ஒரு நாளைக்கு அதிகமாக சர்க்கரையான காஃபி, ஒரு நாள் காஃபி பவுடர் ரொம்ப அதிகமாக, ஒரு நாள் பாலே இல்லாமல் தண்ணியாக, என்னென்ன பண்ண என்னைய? கரெக்டா? அப்புறம் என்ன, அதான் தெரியுதுல்ல. அப்புறம் என்ன, மறுபடியும் நான் போட்ட காஃபியை குடிக்கணுன்றதுக்காக இங்கேருந்து அங்கே வரேன்றீங்க? ஓஹோ, மேடம்க்கு உன் கையில் காஃபி வாங்கி குடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஜாலியாக கேட்டு வாங்கி குடிக்கிறேன்னு நினச்சிங்களோ? ஏன் பழசெல்லாம் மறந்துடுச்சா?
என்னது? ஏன் உனக்கு தெரியாதா? ம், நான் என்ன நீ போடுற காஃபியில் மயங்கியா காஃபி வேணும்னு கேட்டு வாங்கி குடிச்சிட்ருக்கேன்? உனக்கு பனிஷ்மெண்ட் தானே? மேடம் அதை மறந்துட்டீங்களோ? அதெல்லாம் நீ ஞாபகம் இருக்கு. ம். போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் நிறையவே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டேன், ஏதோ தெரியாமல் வண்டியில் மோதினதுக்கு. இனிமேலாம் ப்ரிப்பேர் பண்ணிலாம் தர முடியாது. இதோட அவ்வளோதான். வெயிட், நான் தான் அதை முடிவு பண்ணணும். நான் தானே பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். நான் தான். போதுமா இல்லை என்ன வேணுமான்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். மேடம் முடிவு பண்ணுறீங்க? ம். என்னது? அது சரி, உங்களுக்கு ஓகேன்னு மனசு திருப்தியாகணுன்னா நான் இந்த ஜென்மம் ஃபுல்லாக உங்களுக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி தந்துகிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் ஓகேன்னே சொல்ல மாட்டீங்க. பின்ன நான் இவ்வளோ கேவலமாக காஃபி போட்டும் மறுபடியும் என்னை பனிஷ் பண்ணணுன்றதுக்காகவே என் கையிலே காஃபி வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போது என்ன எப்படி வேண்டான்னு சொல்லுவீங்க? காஃபி போட வேண்டான்னு அதுலேயே தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், இனிமேலாம் நான் காஃபி போட மாட்டேன்னு. நீங்கள் கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. உனக்கு வாய் ரொம்ப ஓவர். என்ன காஃபி போடுன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அதுலேயும் தில்லுமுள்ளு வேலை. ம், கீழே மம்மிக்கிட்ட உங்களை முன்னாடி பார்க்கவே இல்லைன்னு சொல்லுடினா, இல்லை அலர் கோயிலில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு ரொம்ப ஜாஸ்தி தான் கொடுப்பு. நல்ல வேலை அம்மா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் வந்திருந்ததை கண்டுபிடிச்சிருந்தாங்க, என்ன பூகம்பம் பெருசாக பிடிச்சிருக்கோம். அப்படி ஏதாவது நடந்துருந்துச்சு உனக்கு அப்போ இருக்குடி. ஹலோ, என்ன வாடி போடின்றீங்க? நான் அப்படி தான் கூடுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அப்போ நான் சவுண்டாக தான் பேசுவேன். என்ன இப்போ பேசு. அது அது இங்கே பாரு, என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் வேறு மாதிரி. நான் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும். புரியுதா உனக்கு? கையெடுங்க. இங்கே பாரு, ஃபைனலாக சொல்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். ஓகே? அப்புறம் ஏதாச்சும்னா நான் பொறுப்பில்லை. ம், கையெடுங்க. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லை? என்னமோ தெரிலங்க, வர நீங்கள் ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் சரியே இல்லை. அப்படியா? ம், சரி, ஓகே, கீழே போ. ஆ, இது நல்லா இருக்கே. நான் போகிறேன்னு சொல்கிறவள பிடிச்சி எடுத்து நிப்பாட்டி வச்சுட்டு என்னொன்று ஒன்றும் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ நீங்கள் சொன்னோன்னே உடனே கீழே போயிடணுமா? இங்கே பாரு, ஒரு தடவை சொல்லும் போது கேட்டு கீழே போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ. அப்புறம் இவனுக்கு என்ன ஆச்சு? ம், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நம்மளை பைத்தியமாக்கிடுவான். என்னமோ தெரில, கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி தான் நடந்துட்டுருக்கான். அதை ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கீழே போறியா இல்லை இங்கேயே? ஷேப்பா முடியலடி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்திருந்த. காட், நான் எவ்வளவோ நார்மலாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல. கொயல், நான் சொல்ல கேட்காம ஊருக்கு கிளம்பி போயிட்டேல, ஏன்டி இப்படி என்னை சாக அடிக்கிறேன்? இங்கே பாரு, என்னால் நார்மலாகவே இருக்க முடியல. மம்மி கூட ஏன்டா டல்லாக இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும் உன்னை? டே அச்சு, இதெல்லாம் சரியே இல்லை. அம்மா மட்டும் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி நடந்துக்கிட்டேன், சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க, என்னை கொன்னே போட்டுருவாங்க. இதெல்லாம் என்னோட புது பழக்கம். என்ன ஜீவி சொன்ன மாதிரி 5 days வெயிட் பண்ண மாட்டியா? ம், இதெல்லாம் என்னடா? அச்சுக்குட்டி, ஆ, மம்மி கூப்பிட்டு நானே கீழே வந்திருப்பேனே, ஏன் மம்மி இவ்வளோ தூரம்? தலைவலியாக இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு தான் டேப்லெட்டும் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ம், இந்த டேப்லெட் போட்டுக்கோ. மம்மி அது இல்லை மம்மி, எனக்கு டேப்லெட் போடுற அளவுக்கு தலைவலி இல்லை. ஐம் ஓகே மம்மி. என்ன சச்சோ? ம், சரியாகவே நீ சாப்பிடவே இல்லை. ஏன் சாப்பிட கேட்டால் தலைவலி அதிகமாக இருக்குன்னு தானே எழுந்து வந்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதானே எழுந்து வந்தேன். அப்புறம் என்னடா? ம், இந்த டேப்லெட் போட்டுக்கோ. மம்மி அது டேப்லெட் போடுற அளவுக்கு
இல்லை இப்போ எனக்கு ஓகேவா இருக்கு. அச்சோ மம்மிக்கு தெரியும்டா உனக்கு டேப்லெட்லாம் அலர்ஜின்னு. இது ஹெட்டேக் டேப்லெட் தான், எடுத்துக்கோ, ஒன்றும் ஆகாது. அதுக்காக பயப்படுறியா? ம், பெயின் இல்லாமல் டேப்லெட் போட்டால் ப்ராப்ளம் ஆகிடும்ண்ணா. அப்படியாடா? ஸோ தலைவலி இல்லை, வேறு ஏதோ ப்ராப்ளம் அப்படி தானே? அச்சோ இல்லை மம்மி, டேப்லெட் போடுற அளவுக்கு தலைவலி இல்லை, லைட்டாக தான். அதான் அலர்ஜி இருக்கே, அதனால தான் டேப்லெட் வேண்டான்னு. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை மம்மி, ஐ எம் ஆல் ரைட். சரிங்க வா, லைட்டாக ஹெட் மசாஜ் கொடுத்தா தலைவலி சரியாயிடும். வா. ஆ இல்லை மம்மி, பரவாயில்ல இருக்கட்டும், அது கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். பரவாயில்ல அச்சோ, வா. எனக்கு ஜீவியும் நீயும் வேறு வேறு கிடையாது, உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, வா. நீ இப்போ கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. வா, நான் கொஞ்ச நேரம் ஹெட் மசாஜ் கொடுக்குறேன், சரியாயிடும். மம்மி அச்சோ ஆராரிராரிரோ கேட்டதம்மா, மீறி நீ வந்தது என் நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, இல்லை வாசத்தில் ஆசைகள் தோரணம் மம்மி, என் மேலே எதுவும் கோவம் இல்லையே, இந்த மாதிரி ஜிபி அங்கேருந்து வர வச்சுட்டேன்னு. அச்சோ, அதான் அப்பயே சொல்லிட்டேனே, உனக்கு ஒன்றுனா ஜீவி கண்டிப்பாக இருப்பான், அதே மாதிரி ஜீவிக்கு ஒன்றுனா நீ கண்டிப்பாக இருக்கணும், இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று, ரெண்டு பேரும் வர வர நிறைய பொய் சொல்ல கற்றுக்கிட்டீங்க போல, அப்படி தானே? மம்மி, அது ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான, அது ஜிபி இருந்தால் தான் முடியும்னு. அச்சோ, ம், நான் ஜீவி இங்கே வந்து தப்புன்னு சொல்லலை, என்கிட்ட ஏன் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தீங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். உனக்கு புரியவே இல்லையா மம்மி என்ன சொல்ல வரேன்னு? ம், என்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேரும் மறைக்கவே மாட்டீங்க. இப்போது இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியாமல் மறைக்கணும்னு வேற, இன்னும் அதுக்கெல்லாம் நிறைய பொய் வேற. இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? அச்சோ, திஸ் இஸ் டூ பேட். தெரியுதா இல்லையா உனக்கு? இப்போ கூட ஏன்டா டல்லாக இருக்கேன்னு கேட்டால் தலைவலிக்குதுன்னு என்கிட்ட பொய் சொல்கிறேன், அப்படி தானே? பசு, பசு எங்க இருக்க? அது சரி, இங்க என்ன நடக்குது? ம், அம்மாவும் பையனும் ரொம்ப ஓவரா போறீங்க. டேய், அவனுக்கு தலைவலிக்குதுன்னு சரியாக சாப்பிடவே இல்லைல்ல, அதுதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். டேப்லெட் எடுத்துகிட்டு வந்தேன்டா, வேணான்ட்டான். சரி அதான் வாடா ஹெட் மசாஜ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. உடனே உனக்கு பொறுக்காதே. ம், அது சரி, தலை வலிச்சா தானே ஹெட் மசாஜ் கொடுக்கணும், சும்மா. டேடி ஏன்டா? ஜீவி, என்ன இது? பாவுண்டா, சரியாக சாப்பிட கூட இல்லைல்ல, ஏன்டா இப்படி பண்ணுற? மம்மி, நீங்க பார்க்கும்போது அது எப்படி எப்படி என் மூஞ்சில மட்டும் அவ்வளோ திருட்டுத்தனமும் இருக்குல்ல? ம், சார் மூஞ்சில எப்படி குட் பாயா தெரியுதா? ஜிவி என்னாச்சு? ம், என்னடா? சொல்லட்டா, ஏன் தலைவலிக்குதுன்னு? கொன்னே போட்டுருவேன், அமைதியாடுறோம். எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கடா, நானும் கேட்பேன்ல. அதெல்லாம் சரி, நீ என்னடா என் கூட வரல? ம் 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 மம்மி, எனக்கு தலைவலி சரியாயிடுச்சு மம்மி, தேங்க்யூ மம்மி. தலையே வலிக்கல, இல்லை தலைவலி சரியாயிடுச்சான். கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அச்சோ, என்னாச்சு? வீட்டுக்கு கிளம்பணுமா என்ன? ம், ஆமாம்மா, லேட் ஆயிடுச்சுல, அவன் கிளம்ப வேண்டாம். ம், ஜெய் ஜெய் மம்மி எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சந்தியா இருக்காளே, அவளை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெர்மிஷன் வாங்கி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே வரணும் அவங்க அம்மாவுக்கு தெரியாது, ஹால் டிக்கெட் வாங்க போகிறோன்னு வந்தோம். இப்போது ஹால் டிக்கெட் இல்லாமல் போகிறதுக்கே அவங்க அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இதில் ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா, அவன் கிளம்பட்டும். ஏன் அச்சோ வீட்டில் எல்லாரும் திட்டுவாங்களா? ஏன் அச்சோ எல்லாரும் திட்டுறாங்களா என்ன? இல்லை மம்மி, அப்படி. அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ம், நான் எங்கே வெளியில் போயிட்டு லேட்டாக வந்து திட்ட மாட்டீங்களா? என்னம்மா? ஆமாண்டா, அதான் அம்மா தானே உன்னை திட்டுவேன், அதே மாதிரி அச்சோட அம்மா தானே அச்சோ திட்டணும். அப்புறம் யாரெல்லாம் திட்டுவாங்கன்ற? ஐயோ, அப்படி இல்லை மம்மி. அச்சு மேலே இருக்க பாசத்தில் எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காதீங்க. அச்சு அம்மாவோட அச்சோட அத்தைங்க, அச்சு சித்தி சித்தப்பா எல்லாரும் அச்சுனா ரொம்ப பாசமாக இருக்காங்க. பாசத்தில் சொல்கிறது தான், எதையாவது ஒன்று சொல்லாதீங்க மம்மி. டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருடா. என்னடா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உன்னை யாரோ ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு மாமிக்கு. ம், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. அச்சுவோட அத்தைங்களுக்கு அச்சுனா ரொம்ப பாசம். நீங்கள் அங்கே வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும் அச்சு எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க ரெண்டு அத்தைங்க, அவங்க சித்தி சித்தப்பா
எல்லார் கூடயும் அவங்க அத்தை பசங்க எல்லார் கூடயும் ரொம்ப ஜாலியாக இருக்காம்மா. ஓ அப்படியா? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டனோ? என்னாச்சு? ஆமாம் மம்மி, அச்சோட மம்மி பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு எப்போ பாரு ஒர்க்கில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கல்ல, அதனால அவங்க வெளியில் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. அச்சுக்கு அவங்க அத்தைங்க தான் சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. நீங்கள் மட்டும்தானே மம்மி எனக்கு ஊட்டி விடுவீங்க. அங்கே அவங்க மம்மி இல்லைன்னா கூட அச்சுக்கு அவங்க அத்தைங்க பாட்டி எல்லாரும் இருக்காங்க சாப்பாடு ஊட்டி விட, நேரத்துக்கு என்ன வேணும்னு கேட்க. அதெல்லாம் சாரு ஜாலியாக தான் இருக்காரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஓ மம்மி இங்கே நீங்களும் நானும் மட்டும்தான். மனோ உங்கள் கூட நைட்டு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அப்போது நீங்களும் நானும் மட்டும்தானே. ஆனால் அச்சு வீட்டில் அப்படி இல்லை. அச்சு வீட்டில் அச்சு உங்கள் அத்தைங்க 2 பேர், அவங்க பசங்க, சித்தி சித்தப்பா பாட்டிங்க தாத்தா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் நைட்டு 1 o'clock 2 o'clock மேலே தான் மம்மி எல்லாருமே தூங்க போவோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். எனி டைமும் பயங்கர பிஸியாக இருக்காங்க. அச்சுக்கு மட்டும் இல்லை மம்மி, எனக்கும் கூட அத்தைங்க 2 பேரும் பயங்கர பாசமாக பார்த்துப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விடுறது, நேரத்துக்கு காஃபி டீ தர்றது, என்ன வேணும்னு கேட்டு பண்ணுறது, அந்த மாதிரி நான் இங்கே இருந்த 20 days பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் தெரியுமா? ஆமாம் மம்மி, நம்ம 2 பேரும் மட்டும் இங்கே தனியாக இருக்கோம்ல, ஆனால் அச்சு வீட்டில் பயங்கர ஹாப்பியாக இருந்தது. என்ன ஆச்சு? ஓஹோ, அப்போது நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? அச்சு ஹாப்பியாக இருக்கியா? உன்னை அம்மா விட அத்தைங்களாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஆமாம் மம்மி, அத்தைங்களுக்கு நானா ரொம்ப பிரியம். அதனால ரொம்ப பாசமாக என்னை பார்த்துப்பாங்க. அதோட ஜீவியும் தான் ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க மம்மி. ம் அதான் சார் சொல்கிற வச்சே தெரியுதே. நல்லா ஊட்டி ஊட்டி நல்லா நிறைய வெயிட் போட்டு இப்போ இங்கே வந்திருக்க, அப்படி தானே ஜீவி? அது சாப்பாடு இல்லை மம்மி, பாசம். ஓஹோ, இப்போ வந்தவங்க பாசம். நான் 27 வருஷமாக ஊட்டிகிட்டு இருக்கேன், என்கிட்ட இருந்து உனக்கு பாசம் வரல அப்படியா? அதான் நான் பார்த்தேன். உனக்கும் எனக்கும் நடுவில் யாரும் வந்துடக்கூடாதே, அதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அம்மா அவங்க ஏதோ பாசத்தில். அச்சோ டைம் ஆயிடுச்சு. டேய் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான்டா நம்மளுக்கும். வா வா கிளம்பு. ஜிவி, அச்சு ஃபோன் ரொம்ப நேரம் ரிங் ஆகிட்டே இருந்தது. அம்மா ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு வா. நான் அவன் தலைவலிக்கிறதுனால அவன்கிட்ட ஃபோனை கொடுக்கல, ரொம்ப நேரம் ரிங் ஆகிட்டே இருக்கு, எடுத்துகிட்டு வாடா. ஓகேம்மா. அச்சோ நான் ஃபோன் எடுத்துட்டு கீழே வரேன், வா சீக்கிரம், லேட் ஆகுதுடா. போலாம்டா. அச்சோ டேக் கேர்ரா. ஓகே, எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு இருக்கக்கூடாது சரியா? கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுக்கோ சரியாடா? மம்மி சொல்கிறது புரியுதுல்ல? யா ஷோமா. நீ ஏன் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஜிவி சொல்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா என்ன? மம்மி கிட்ட மறைக்கிறியா? அமைதியாக இருக்கவன தானடா நிறைய வேலை பார்ப்பானுங்க, அப்படியா? மம்மி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சும்மா. சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாள் தெரிய தான் போகுது, ரொம்ப நாளாக மறைக்க முடியாதுல்ல. அப்போ இருக்கு உனக்கு. அப்படிலாம் இல்லை மம்மி, நீங்களும் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க மம்மி. நான் இங்கெல்லாம் 5 days இருப்பேன், அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறேன். பார்த்துக்கிறேன்டா. நீ 5 days வந்து பார்த்துட்டு போக நான் இங்கே இருக்கணுமே. மம்மி நாளைக்கு ஏர்லி மார்னிங் மும்பை கிளம்புறேன். என்ன மம்மி சொல்கிறீங்க? அப்படியா? ஏன் மம்மி, இங்கே இருக்க வேண்டியதானே? அப்போது ஜீவியும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஆமாம், சார் லண்டன்லேயே இருக்கார்ல, எப்பயாச்சும் தான் வருவான், இல்லைன்னா நான் அவனை போய் பார்க்கணும். இப்போ இங்கே வந்திருக்கான்ல, வந்ததுலேருந்து என்கிட்ட இல்லவே இல்லைல்ல, அதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் மும்பை கிளம்பி போயிட்டு அங்கே 1 week 2 weeks இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் எப்போ லண்டன் போகிறானோ அப்போ லண்டனுக்கு அனுப்ப வேண்டியதான். என்னடா என்ன மம்மி சொல்கிறீங்க? லண்டன்கா? ஜிவி லண்டன்கா? நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கோம். ஜெய் இங்கே தான் இருக்கான், கவி இங்கே தான் இருக்கான், மித்து அப்புறம் கார்த்திக் எல்லாருமே இங்கே வந்தாச்சு. ஜிவி மட்டும் எப்படி? என்ன மம்மி? என்னடா எல்லாரும் ஹாலிடேஸ்னால தானே வந்தானுங்க, இப்போ எல்லாம் திரும்பி போயிடுவானுங்கல்ல, அப்புறம் என்ன? நீ மட்டும்தான் இங்கே இருப்ப, அவங்களாம் ஊர் கிளம்பி போயிடுவாங்களே, அப்புறம் என்ன? ஆமாம்ல, சாரி மம்மி. நான் என் கூட 10 days இருக்கும் போட்டும் இங்கே இருக்காங்கன்னு நினச்சிட்டேன். சாரி மம்மி. அப்புறம் அச்சோ முக்கியமான விஷயம், யாராவது உன்கிட்ட வந்து ஏதாவது சொன்னால் நீ எதையுமே நம்பக்கூடாது, புரியுதா உனக்கு? மம்மி அடிக்கடி சொல்ல வேணே, தேவையில்லாதவங்ககிட்டலாம் எந்த ஒரு பேச்சு வச்சுக்கூடாது. அதனால தான் நான் எங்கள் ஜிவியை கொண்டு வராமே இருந்தேன். எப்படியோ வந்துட்டான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஜிவியோட ஃப்ரெண்டுன்றனால உன்கிட்டையும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்,
புரியுதா உனக்கு? மம்மி அப்பப்போ உங்ககிட்ட பேசிகிட்டே தான் இருப்பேன். நான் அதை பற்றி முடிஞ்சளவு பார்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா உனக்கு யாராவது தெரியாதவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே மம்மிக்கு கால் பண்ண. சரியா? நான் மம்மி மற்ற விஷயத்தெல்லாம் பார்த்துப்பேன். சரியா? நீங்களா இழுத்து வச்சதாண்டா, தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கீங்க. சரி, என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. ஓகேவா? மம்மி சொல்கிறத மட்டும் கேளு. யாராவது தெரியாதவங்களோ ஏதாவது வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்கன்னா அதெல்லாம் காதில் கூட வாங்கிக்காத. அப்படி உனக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா மம்மி கால் பண்ண, மற்றதை பார்த்துக்கிறேன். சரியா? ஓகே மம்மி. என்கிட்ட வந்து என்ன? அதான் சொன்னேனே, நீ ஜிபியோட ஃப்ரெண்டுன்றனால உங்ககிட்டையும் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. உனக்கு தான் தெரியும்ல. அதனால தான் சொல்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிடாத. எதுவாக இருந்தாலும் மம்மி கால் பண்ண, மம்மி பார்த்துப்பேன். சரியா? யார் உங்ககிட்ட ஏதாவது பேசணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க கூட நீ அவங்ககிட்ட காது கொடுத்து எதுவும் கேட்காத. சரியா? புரியுதா உனக்கு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மம்மி சொல்கிறத கேளு. சரியாடா? அப்புறம் அது ஜிபிக்கு அந்த விஷயம் காதுக்கு போய் அது தேவையில்லாமல் பிரச்சனையாகும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? அப்புறம் முக்கியமான விஷயம், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே? இங்கே தானே இருக்க போகிறேன். மம்மி அப்பப்போ நான் வந்து பார்ப்பேன். சரியா? அப்புறம் நீ சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு, நான் சுத்தமாக மறந்துட்டேன். வாழை பையனையும் கேட்டேன்னு சொல்லு. என்னடா பண்ணுறான்? ஏன் அவனை கூட்டிகிட்டு வரல? அவன் எதுவும் மம்மி முக்கியமான வேலை கொடுத்துருக்காங்கன்னு அதை பார்த்துட்டு இருந்தான் மம்மி. அதனால தான் கூட்டிகிட்டு வர முடியல. ஓ அப்படியா? சார் இப்போ பொறுப்பாயிட்டாரா? பரவாயில்லையே. சரி, நான் கேட்டேன்னு சொல்ல. லவ் யூ அச்சுமா. லவ் யூ டூ மம்மி. நான் சொன்ன விஷயத்தில் மறந்துடாதடா. சரியா? ஓகே மம்மி. பாய் மம்மி. என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதை நீளம், கூரையாய் நீலவானம். அச்சுக்குட்டி, அம்மா மன்னிச்சிடுறா. உங்ககிட்ட அம்மானால எதுவுமே சொல்ல முடியாது. எங்க என்னது? அச்சுவோட ஃபோட்டோ எங்க? என்ன எங்க? வாங்க நிம்மி. சாரி, நான் பரவாயில்லைங்க, நாங்கள் கிளம்புறோம். அதான் நீங்கள் கீழே வரலையேன்னு பார்க்கலான்னு வந்தேன். சாரி நிம்மி, வாங்க போகலாம். போகலாம். சொல்லுங்கள் மேடம், என்ன ஹாலையும் காணோம், ஃபோனையும் காணோம். ரொம்ப பிஸியோ? நீ வேற சும்மா இருடி. ஐயோ, என்னாச்சு? என்னடி, ஊருக்கு போனது ஒரு கால் கூட பண்ணவே இல்லை. சரி, எதுவும் வேலையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டேன். என்னாச்சு? ஏதோ டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன? அச்சு பார்க்க முடியல, பேச முடியலண்ணா? சக்தி, அவங்கள எங்க? அவங்களா? யாரு? இங்க நிறைய அவங்க இருக்காங்களே. எந்த அவங்க? உங்களா? விளையாடாதடி, சொல்லு. அச்சு எங்க? ஸோ இப்போ அவங்கள பற்றி கேட்க தான் எனக்கு கால் பண்ணியிருக்கேன். எனக்கு கால் பண்ணலை, அப்படி தானே? இவ வேற நேரங்காலம் புரியாம. சக்தி, என்ன? ப்ளீஸ் சக்தி, சொல்லு. எங்க? அதுவா? அது ஒரு பெரிய கதை. அது இதோ சந்தியா இருக்கால, அவள் டேலண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு ஹால் டிக்கெட் வாங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டான். அதனால தான் அம்மா விடவே மாட்டேன்னாங்க. அவளை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹால் டிக்கெட் வாங்கணும்னு. அம்மா அவளை தான் தேடிட்டு இருக்காங்க. மணியை பாரு, கிட்டத்தட்ட 11 o'clock ஆக போகுது. இவ்வளோ நேரமாக காணும். அதை தாண்டி தேடிட்டு இருக்காங்க. இன்னும் வரல. கால் பண்ணால் வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அம்மா ஒரே டென்ஷனாக இருக்காங்க. சரி, நம்மளும் தானே நம்மளை தான் திட்டுவாங்க. நான் ரூமுக்கு வந்துட்டேன். அவளை தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹால் டிக்கெட் வாங்கிறதுக்காக. ஆமாம்ல, நான் மறந்தே போயிட்டேன். சந்தியா ஃபோன் ஒர்க் ஆகாதுல்ல? நான் கூட வாட்ஸ்அப்பில் பார்த்தேன்டி. அச்சோ, என்னாச்சு? வாங்கியாச்சா இல்லையாம்மா? யாருக்கு தெரியும்? வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வாங்கணும் தானே கூப்பிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு தான் வருவாங்க. அதெல்லாம் சரி, மேடம்க்கு என்ன? ஊருக்கு போய் 2 நாள் தானே ஆகுது. என்ன பார்க்காம இருக்க முடியலையா? உனக்கு என்னப்பா, கூடயே இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படியா? பாரு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா சக்தி? ஹலோ மேடம், என்ன உனக்குண்ணா? ஒன்றை மட்டும் சொல்லு, என்னையும் கூட்டு சேர்த்துக்காத என்ன? எனக்கெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. அப்படியா? சரி, ஓகே மேடம். அதே எப்படி நல்லா என்ஜாய் பண்ணும் போதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவானா?
அப்புறமா கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாளாம். ஹலோ, உன் கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு, என்கிட்டலாம் சொல்லாத சரியா? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதை மறந்துட்டியா என்ன? ஆமாம் ஆமாம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கிழிச்ச என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கேன்ல, அதுதான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்படி தானே? ஹாய். சக்தி, அவங்க வந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணேன், நான் உங்ககிட்ட பேசணும். கார்த்திக் கார்த்திக் என்னடி கார்த்திகா? என்ன கார்த்திக் இங்கே வந்திருக்காங்களா? யார்டி ஃபோனில்? சக்தி, ஹலோ சக்தி, ஹலோ, என்னடி லைன் இருக்கியா இல்லையா? என்னமோ மேடம் பயங்கரமாக பேசுனீங்க, இப்போ அங்கே என்ன நடக்குது? ம் சக்தி. ஹலோ. ஆ கார்த்திக், கார்த்திக். ஹலோ, சொல்லுங்க கயல், எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன இந்த டைமில்? ம் அதை நான் கேட்கணும், என்ன பண்ணுறீங்க இவர் ரூமில் இந்த டைமில்? ம் என்னங்க நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா என்னையே கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்க சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் போதைக்கு நான் ஊருகாயா? நான் அந்த விளையாட்டுக்கு வரலப்பா. சக்தி அடித்தாலும் அடிச்சிருவான். பாய், நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஏங்க கயல், வாய்க்குள்ள 10 கொசு 4 பள்ளி உள்ள போயிடுச்சு. வாய மூடு. Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ முக்க, Friday நீ போக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க, Dog நீதான், பெரிய கல்லு நான் தான், கீழி புள்ள நீதான், Snake நான் தான், அக்கறை நீதான், சச்சினு நான் தான், Anthony நீதான், வாஷா நான் தான். ஐயோ கார்த்திக், என்னதான் வேணும்? நீ தான் வேணும், கிடைக்குமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க, மூஞ்சியை பாரு, கொரியன் குரங்கு. உய். அம்மா கார்த்திக் ம் கையிடுறான். நீ என்ன சொன்னாலும் என் காது கேட்காது. ம் இப்போ பாரு, அடிக்கிற அடியில் உண்மையிலே காது கேட்காம போகுது. இப்போ நீ எடுக்க போறியா இல்லையா? என்ன உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? எனக்கெல்லாம் வராதா? சக்தி, ஓரளவு தான் அமைதியாக இருப்பேன். அப்புறம் ஐயோ கார்த்திக், நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? ஏன் என்னை போட்டு இப்படி படுத்துற? அப்போது எப்போ எனக்கு ஓகே சொல்வேன்? ம் அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அப்போது நானும் உன்னை விட முடியாது. கார்த்திக், லவ்வெல்லாம் தானாக வரணும், இப்படிலாம் கம்பல் பண்ணக்கூடாது, புரியுதா உனக்கு? ஓ, அப்போது நீ என்ன லவ் பண்ணல அப்படி தானே? மேடம் என்ன லவ் பண்ணலையா? ஆமாம், எத்தனை தான் சொல்கிறது இல்லை இல்லைன்னு? ஒருத்தர் தான் சொன்ன புரியாதா உனக்கு? சக்தி சக்தி, உனக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரிலடி. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இதுவே வேறொரு பையனாக இருந்தால் இந்நேரம் நீ என்ன பண்ணிருப்பன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காத என்ன? உன்னை பற்றின விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரியா? என்ன 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 தெரியும் உங்களுக்கு? ம் என்னை பற்றி என்ன தெரியும்? அதுவா, உனக்குள்ள நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏதாவது லூஸ் மாதிரி வளராதீங்க, அதெல்லாம் கிடையாது. அப்படியா? அப்படியே அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டேன். என்னை பார்த்து சொல்லு. என்ன, எனக்கு என்ன பயமா என்ன? அதெல்லாம் நான் சொல்லுவேனே. தென் கோ ஹெட், கமா. சக்தி, நான் இங்கே தானே இருக்கேன், சொல்லு. என்ன சொல்லணும்? எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். அதான் சொல்ல மாட்டியே, நீ ஏதோ சொல்கிறேன்னா அதை சொல்லு. அது அது வந்து என்ன, என்னாச்சு? ஏதோ வேகமாக பேசுனா சொல்லு. கார்த்திக், ம் கை எடுங்க.
எனக்கு தெரியும்டி, உன்னால் சொல்ல முடியாது. அதான உண்மை. போடா, ஏதாவது சொல்லிட போகிறேன். கையிடுறான். யாராவது வந்து அவ்வளோதான். கையை எடுக்க போகிறேன் இல்லையா? உன்னால் முடிஞ்சா எடுத்துக்கோ. கார்த்திக், என் கையாவது விடுறான். அதெல்லாம் விட முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. அப்படி இல்லைன்னா உன்னை எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு வேணான்னு சொல்லு, நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன். லூசாடா நீ? அதனால எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். இனி என்ன புதுசாக வேறு ஏதாவது சொல்லணுமா என்ன? அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரில. அந்த மாதிரி எப்போ சொன்னேன்? எனக்கு ஒன்றும் தெரிலையே. நீ சொல்லவும் மாட்டேன். ஏன் ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன்னா நீ எப்படி இங்கே எனக்குள்ளே இருக்கியோ அதே மாதிரி நான் அங்கே தானே இருக்கேன். அதனால தான். அதெல்லாம் இல்லையே. இன்னொரு தடவை இல்லைன்னு சொல்லு. ஏன் இல்லையே? இல்லை. ஒன்றா இல்லைன்னு போய் சொல்கிற அந்த உதட அப்படியே. கார்த்திக், வேண்டாம். சாரிடி. கார்த்திக், வேண்டாம் ப்ளீஸ். கார்த்திக். சக்தி